இங்கில மலர் மேல் போய் உண்பது வாசம், அது போல் உயிர்நிலை இன்புற நாடி நினைக்கிலும் மூன்றோழி கண்புற நின்ற கருத்துள் நில்லானே ஆம்பிதி நாடி அறம் செய்வின் அந்நிலம் ஓம்பிதி நாடி புனிதனை போ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 4வது அத்தியாயம் துறவில் 1616 என்று நாம் சிந்திக்கின்றோம். நெறியை படைத்தான் நெறிஞ்சில் படைத்தான், நெறியின் வழுவின் நெறிஞ்சில் முள் பாயும், நெறியின் வழுவது இயங்க வல்லார்க்கு நெறியின் நெறிஞ்சி முள் பாய இல்லாவே. அப்ப இந்த வாழ்க்கைன்ற நெறியில நம்ம ஒழுக்கமாக பயணிக்கும் போது துன்பம் என்கின்ற தீவினைகள் நம்மளை அண்டாது அப்படின்னு ஒரு யதார்த்தத்தை இங்க சொல்றதா நான் உணர்றேன். அப்ப அதுக்கான சோதனைகள் தான் நெருங்கி முள். வாழ்க்கையில வாழ்க்கை நெறி அப்படின்னு நீங்க எதை சொல்லலாம்னு சொன்னா தர்மம், ஒழுக்கம். இதுல நம்ம டிராவல் பண்ணும்போது சோதனைகள் நிறைய வரும். ஆசை, பாசம், கோபம் இவைகள்ல நாம சிக்கிக்கிட்டோம்னா அந்த முள்ளு குத்தும் அப்படின்ற மாதிரி ஓமை மூலமாக விளக்குகின்றார். இந்த வினை பயன்களை நம்ம நெருஞ்சி முள்ளாக சொல்றாரு. இதுக்கு நல்வழிப்படுத்துறது அப்படின்றது ஒரு துன்பத்தை தரக்கூடிய விஷயங்களை இருக்குது, நல்லவில நடக்கணும் அப்படின்றது கொடுக்கற மாதிரி நம்ம அங்க எடுத்துக்கலாம். துன்பம்ன்றது தர்மத்தை விட்டு விலகுவதால வரக்கூடிய ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு குட்டி கதை பாத்தீங்கன்னா, ராஜா போட்டி வைக்கிறாரு. இந்த மலை மேல உச்சிக்கு போகணும், ஒரு பாதை தான் இருக்குது. கால்ல சிறு காயங்கள் இல்லாம வந்தவங்களுக்கு பொற்காசுகள் பரிசுன்றாரு. அப்போ 3 பேர் இதுக்கு வராங்க. பாதை முழுவதும் நெருஞ்சி முள் இருக்குது. ஒருத்தன் வேகமா ஓடுறான், வேகமா முள்ளு குத்தாது அப்படின்னு ஓடி கிட்டத்தட்ட நிறைய பாதைகளை கடந்து ஓடும்போது புதருக்குள்ள காலை வச்சிடறான். சோ அவனுக்கு முள்ளு நிறைய குத்திடுது. இன்னொருத்தன் மெதுவா நடக்கிறான், ஆனா அழகான பூக்கள்லாம் ரசிக்கும் போது அதை பறிக்கிறதுக்காக ஸ்டெப் மாறிடுறான், அதனால அவனு முள்ளு குத்திடுது. 3வது பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாதையை மட்டும் நடக்கிறான். முட்கள் பாதையில இல்ல, பாதையை சுத்தி தான் இருக்கின்றன. அதனால அவன் பொற்காசுகளை பரிசாக பெறுகின்றான். அப்ப நெறி என்பது நாம் நடக்கும் பாதை, ஒழுக்கம் என்பது நமது காலனி, அமைதி என்பது நாம் சேரும் இடம். நன்றி. பாருங்கள் ரத்னமாரையா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. 6ஆம் தந்திரத்தில் துறவு அத்தியாயத்தில் பாடல் 1617 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. நெறியை படைத்தான் நெருஞ்சில் படைத்தான், நெறியில் வழுவின் நெருஞ்சில் முள் பாயும், நெறியில் வழுவாது இயங்க வல்லார்க்கு நெறியின் நெஞ்சில் முள் பாயகிலாவே. நெறியை படைத்தான் நெருஞ்சில் படைத்தான், நெறியில் வலுவில் நெருஞ்சில் முள் பாயும், நெறியில் வலுவாது இயங்க வல்லார்க்கு நெறியில் நெருஞ்சில் முள்பாய இல்லாவே. இதன் விளக்கமாக சரவணநேய தளத்திலிருந்து, அனைத்தையும் விட்டு விலகி இருக்கின்ற துறவரத்தை மேற்கொள்ளுபவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை படைத்த இறைவனே, அந்த வழிமுறைகளை சரியாக கடைபிடிக்காத போது அதை உணர்த்துவதற்கு கடினமான முல்லை போன்ற துன்பங்களையும் படைத்தான். கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளில் இருந்து சிறிது விலகி நடந்தாலும் அந்த கடினமான முள் போன்ற துன்பங்களும் பாய்ந்து சாதகருக்கு
அவர்கள் வழி தவறி செல்வதை நினைவூட்டும். சிறிதளவும் கூட தாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளில் இருந்து விலகிவிடாமல் செயல்பட முடிந்தவர்களுக்கு அவர்கள் கடைபிடிக்கின்ற வழிமுறைகளில் ஒருபொழுதும் கடினமான முட்கள் போன்ற துன்பங்கள் பாய்வது இருக்காது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அம்மா விந்தியாம்மா பாருங்களம்மா. விந்தியாம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1617வது திருமந்திரம். நேரான வழி செல்ல நிதம் முயலுக. திருமந்திரம். நெறியை படைத்தான், நெறிஞ்சில் படைத்தான், நெறியில் வலுவின் நெறிஞ்சில் முட்பாயும். நெறியில் வலுவாது இயங்க வல்லாருக்கு நெறியின் நெறிஞ்சில் முள் பாய்களாவே. அருமையான திருமந்திரம். ஆன்மாக்கள் கடைபிடித்து நடந்தொழுக நல்ல நெறிமுறைகளை வழிகளை பரம்பொருள் வகுத்து வைத்துள்ளான். கூடவே வழி நடக்கும் பாதையில் நெறிஞ்சி முட்களையும் வளர்த்து வைத்துள்ளான். வழி தவறி நடந்தால் நடப்பவர் காலில் நெறிஞ்சி முள் குத்தும். வகுத்த வழிவிட்டு விலகாது நேரான பாதையில் நடப்பவர்களுக்கு பாதையில் கிடக்கும் நெறிஞ்சி முட்கள் குத்தி துன்பம் தாரா. நேரான வழி நடந்தால் பயணம் சுகமாகும், பாதை தவறினால் துன்பம் பலவாகும் என்பது பொருள். நெறி வழி பாதை, நெறிஞ்சில் நெறிஞ்சி முள், வலுவின் வலுவின் என்றால் தவறி நடந்தால், முட்பாயும் முள் பாயும் குத்தும். இயங்க வல்லார் நடக்கக்கூடியவர்கள் நெறியின் வழியில் உள்ள முள் பாய்களாவே முள் பாய மாட்டார். கழக வெளியீட்டில் அன்பு நெறியாகிய இல்லறமும் அதன் முதிர்வாம் அருள் நெறியாகிய துறவரமும் இரு கால் போல் அகம்புறம் என்று சிறப்பித்து சொல்லப்படும் நெறியாகும். அந்நெறியினை படைத்தவன் சிவனே. அந்நெறி நில்லாது தீநெறி நிற்பார் துன்புற்று அந்நெறிக்கு வருமாறு செய்ய நெறிஞ்சில் போன்ற துன்ப நெறிகளையும் படைத்து அளித்தனன். மெய்நெறிக்கண் வலுவாது ஒழுக வல்லாருக்கு பிறவி துன்ப முதலிய எத்துன்பங்களும் எய்தா. அத்துன்பங்கள் நெறிஞ்சிலாக உருவகப்படுத்தப்பட்டன. நெறி வழி. இம்மந்திரம் அறவழியில் செல்லாதவர்களை துன்பம் சுடும் என்பதை உவமான முகத்தால் உணர வைத்தது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. மிக்க நன்றி. நன்றிங்க ரத்னகுமாரையா. நேற்று நீங்க கொடுத்த அந்த சிவராத்திரிக்கான தகவல் நீங்களும் சரி லயனையாவும் சரி ரொம்ப அருமையா இருந்தது. மிக்க நன்றி. நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் அந்த இதையும் படித்தேன், அந்த போற்றி திருவகவல். அப்புறம் அதை நான் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் அப்புறம் ஷேரும் பண்ணேன். மிக்க நன்றிங்க ஐயா, ரொம்ப அற்புதமா இருந்தது. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1617. நெறியை படைத்தான், நெறிஞ்சில் படைத்தான், நெறியில் வழுவின் நெறிஞ்சில் முட்பாயும், நெறியில் வழுவா தியங்க வல்லார்க்கு நெறியில் நெறிஞ்சி முள் பாயகிலாவே. டிரான்ஸ்லேஷன்.
He created the path and created thorns. If one violates the path, the thorn will pierce. Those who can function without violating the path, the thorn in the path will not pierce. நெறியை படைத்தான், நெறிஞ்சில் படைத்தான். நெறியையும் படைத்திருக்கான் இறைவன். நம்ம ஆன்மா நம்ம இறைவனை சேரணுங்கிறதுக்காக உண்மையும் அருளும் நம்ம இங்க இந்த உலகத்துல இருக்கு. அதே சமயம் மாயையும் இருக்கு. எல்லாத்தையும் மாயைன்ற இடமும் இருக்கு, உண்மை என்ற இடமும் இருக்கு. ரெண்டுமே இருக்கு. அப்படிதான் படைச்சிருக்கிறாரு இறைவன். நெறியில் வழுவின் நெறிஞ்சுமுள் பாயும். நம்ம மாயை பக்கம் நின்னோன்னா நமக்கு அதுக்கான தாக்கம் இருக்க தான் செய்யும். அதுக்கான வழிகளும் இருக்க தான் செய்யும். ஏன்னா என்ன மாயையில என்ன பண்றோமோ அதுக்கான பலன் இருக்கும். மாயையில கெட்டது பண்ணோம்னா கெட்டது வரும், நல்லது பண்ணா நல்லது வரும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வரும். நம்ம எங்க இருந்து இந்த உலகத்துக்கு எதை கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். சிவநெறியில நின்னோன்னா நம்ம உலகத்துக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னா அன்பை தான் கொடுப்போம். மனம் அமைதியில நிற்கும். ஏன்னா அது வேற காலத்துக்கெல்லாம் போகாது. எதிர்காலத்தை பத்தி யோசிக்காது. பழைய விஷயங்களை பத்தி யோசிக்காது. மனம் அமைதியில நிற்கும். அப்ப நம்ம மன அமைதியை தான் நம்ம கொடுப்போம், அன்பை தான் கொடுப்போம். அந்த உண்மையில தான் நிற்கும்போது மாயையில நம்ம சிக்க மாட்டோம். நம்ம எதுல நிற்கிறோம் அப்படிங்கிறது. அதுக்காக தான் அந்த வகுத்து வச்ச நெறி தான் பக்தி, கிரியை, அந்த இதெல்லாம். அதில் நம்ம ஒழுக்கமாக இப்போ பக்தியில் இருக்கவங்க பக்தியிலையும், தியான முறையில் இருக்கவங்க தியான முறையிலையும், அதுலேயும் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறது தான். நெறியில் வழுவாது இயங்க வல்லாருக்கு. இதுலேருந்து நம்ம நீங்காமல் நம்ம இறைவனை நோக்கி போகிறதுக்கான பாதையில் தான் நிற்கிறோன்றத எந்த இடத்துல நிற்கிறோமோ அதை பற்றி கொண்டு அது எந்த மாதிரியாகவும் இருக்கலாம். அது உண்மையானதை நோக்கினதாக இருக்கணும், அன்பை நோக்கினதாக இருக்கணும், மனம் அமைதியை பெறதை நோக்கினதாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம இருந்தோன்னா நெறியின் நெறிஞ்சிமுள் பாயகிலாவே. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இந்த மாயையினால் வர கஷ்டங்கள் இருக்காது. நம்ம இறைவனை நோக்கி வேகமாக நம்மளால் நடப்போட முடியும். அதுதான் இந்த பாடலில் சொல்ல வரதா பார்க்குறேன். அதை நம்ம எந்த இடத்துல இருக்கணுன்றத இங்கே சொல்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ கருடன் நாகம் சிவனோட இடத்துல இருந்துட்டு கருடா சௌக்கியமான்னு கேட்டுச்சு இல்லையா? அந்த மாதிரி நம்ம மாயையை பார்த்து சௌக்கியமான்னு கேட்குற அளவுக்கு நம்ம சிவனிடத்திலே இருந்து அந்த இறை உணர்விலே அந்த விழிப்புணர்வாக பார்க்கலாம், இறைவன் திருவடியாக பார்க்கலாம், இறை உணர்வாக பார்க்கலாம். அந்த இடத்துலே இருந்துட்டு இருந்தோன்னா நம்மளால் இந்த மாயையை ஈஸியாக நம்ம கடந்து போய் இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறத நான் இந்த பாடலில் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இனிய ஏற்றங்கள் நிறைந்த மகா சிவராத்திரி வணக்கங்கள், வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இங்கே எங்களுக்கு இப்போதான் சிவராத்திரி இரவு தொடங்கியிருக்கு. நீங்கள் அப்படியே நிறைவு செய்கின்ற தருணத்தில் இருப்பீர்கள். மிக சிறப்பு. அதுவும் இந்த சிவராத்திரி நாள் அன்னைக்கு நம்ம திருமந்திரம் படிக்க கேட்பதும் படிப்பதும் ஒரு பெரு வரம், மகிழ்ச்சி, சிறப்பு. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு திருமந்திரம், ரொம்ப எளிமையான திருமந்திரம், வலிமையான திருமந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இதை பார்க்கலாம். 1617வது திருமந்திரம் எடுத்துக்கிட்டேன். 6ஆம் தந்திரம். துறவு அனைத்தையும் விட்டு விலகி இருக்கின்ற தவ நிலையில் நம்மை உய்ப்பது, உய்விக்க அருமையான அந்த கருத்துக்களை சொல்கிறார். நெறியை படைத்தான், நெறிஞ்சில் படைத்தான், நெறியை படைத்தான், நெறிஞ்சில் படைத்தான், நெறியில் வழுவில் நெருஞ்சில் முள்பாயும், நெறியில் வழுவில் நெருஞ்சில் முள்பாயும், நெறியில் வழுவாது இயங்க வல்லார்க்கு, நெறியில் வழுவாது இயங்க வல்லார்க்கு, நெறியில் நெருஞ்சில் முள் பாய இல்லாவே என்று நெறியை படைத்தான், நெறிஞ்சில் படைத்தான், நெறியில் வழுவில் நெருஞ்சில் முள் பாயும்.
நெறியில் வழுவாது இயங்க வல்லார்க்கு நெறியில் நெறிஞ்சில் முள் பாய இல்லாவே. எவ்வளோ அருமையா ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி அப்படியே சொல்றாரு. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வந்து ரொம்ப அருமையா ஒண்ணு சொல்லுவாங்க, இறை உணர்வும் அறநெறியும் தவறவே கூடாது. அதுல வந்து அந்த உணர்வு நிலையிலும் நம்மை வைத்துக்கொண்டு அறநெறியில் நம்மை எடுத்துக்கொள்ள வேண்டும். அறநெறியோடு நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக இறை உணர்வு வரும். இறை உணர்வோடு இருக்கும் பொழுது அறநெறியில் இருப்போம். அதை படைத்தவன் யார் என்றால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று அவனே நமக்கு போட்டு கொடுத்திருக்கிறான். திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று சொல்வார்கள் இல்லையா? இப்ப சற்று முன்பமா சொன்னது போல, அது போல நாம் எதை விதைக்கிறோம், எதில் நாம் விளைகிறோம், எதை விளைகிறோம், அந்த சிறப்புலகரத்தின்படி எதன் மீது நம்மளுடைய லைஃப் இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது, அதனுடைய வேட்கை இருக்கிறது என்பதை பொறுத்து அது நமக்கு வரும். எப்படின்னா நம்ம ஒரு ஜிபிஎஸ் போட்டு எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க போய் சேருவோம் இல்லையா? அது மாதிரி அந்த ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, இன்டென்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் கண்டென்ட் அப்படிம்பாங்க. அது சில சமயம் நமக்கு என்ன செய்யறோம் அப்படிங்கிறது தெரியலனாலும் எதுக்காக செய்யறோம் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், என்ன செய்யறோங்கிறது தெளிவு வந்துடும் அப்படிம்பாங்க. அதாவது எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுங்களேன், அந்த எல்லாரும்ல நம்மளும் கூட வந்துருவோம். அப்போ இன்னொருத்தங்க வந்து அவங்க மேல வந்து ஒரு ஒரு உள்ளத்தால் கள்ளம் இல்லாது அப்படின்ற சொல்லுவார்கள். அப்போ உள்ளத்துல கள்ளம் வந்துருச்சுன்னா அது வெளியிலையும் வந்துடும். அதனாலதான் வந்து அது தோன்றுகிற இடம் அங்குதான். எப்படி வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றாரோ, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்கிறார். அதாவது நமக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா, இந்த நிலத்தால் ஒரு கை அறைந்தான் அப்படின்ற ஒன்று சொல்லுவாரு. அதாவது பூமி மேல ஓங்கி அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க கை, அந்த அடிக்கிற கை தான் வலிக்கும். அதே போல நெருப்பை அள்ளி இன்னொருத்தங்க மேல போடுறோம்னா அந்த நெருப்பு முதல்ல தன்னோட கையை சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளுடைய அந்த உணர்நிலை உய்வு நிலை என்பது நம் இறைநிலையோடு இருக்கும் பொழுது இறைவன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறான், நம்மிலும் இருக்கிறான், அந்த பயணமாக இருக்கிறான், எங்கு அடைய வேண்டுமோ அந்த அடைகின்ற இடமாக இருக்கிறான், எங்கு தோன்றுகிறதோ அங்கு இருக்கிறான். அப்பொழுது ஆரம்பம் எங்கிருந்து என்று தெரியாது, அந்த ஒரு மூலத்தின் மூலமாக இருக்கின்ற ஒருவன். அதனாலதான் நம்ம திரு மூலர் என்றும் சொல்கிறோம். எல்லோருக்கும் மூலரான இருக்கின்ற ஒரு பெருகுரு. அப்போது நமது அந்த மூலத்தை அறிகின்ற வேண்டும், அதே போல அந்த பயணத்தை அறிய வேண்டும், அந்த பயணத்திலும் இறையை அறிய வேண்டும். அந்த அந்த பயணத்தின் நிறைவாக இருப்பதும் இறைதான், அங்கு நிறை என்பதும் இல்லை. அதாவது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றதும் கிடையாது. அதனாலதான் ஆன்மாவுக்கு கூட ஆரம்பமும் இல்லை அழிவும் இல்லை என்று சொல்வதும் கூட அது ஒரு தொடர்ந்த, இந்த உடலை வந்து ஒரு வாடகைக்கு எடுத்துக்குது, மறுபடியும் அதை ஒரு பாலமாக அல்லது அதை ஒரு கருவியாக, இன்னும் கூட சொல்ல போனா அதை வந்து ஒரு வாகனமாக நம்ம வந்து வைத்து கொண்டு இருக்கிறது. ஒரு வெஹிக்கிள்ல தான் வச்சுட்டு இருக்க இந்த பாடியை. அதனாலதான் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்கிறார். அப்ப அந்த உடலுக்கும் எப்படி நம்ம சரியானதை கொடுக்குறோம், சரியானதை சாப்பிட்றோம், சரியான உடற்பயிற்சிகள் செய்யறோம், மனப்பயிற்சிகள் செய்யறோம், நம்மளுடைய தியானம் செய்யறோம், தாரணை செய்யறோம் அப்படின்னா அப்ப அதற்கேற்ற நன்மைகள் கிடைத்து கொண்டேதான் இருக்கும். அதே போலதான் நம்மளுடைய எண்ணங்களுக்கும். அப்போ நாம வி பிகம் வாட் வி ஈட் அண்ட் வாட் வி திங்க். எதுவாக நினைக்கிறோமோ, எதை உண்கிறோமோ, எதை அருந்துகிறோமோ அதுவாகத்தான் இருக்கிறோம். அப்போது அதில் நெறிய இருக்க வேண்டும். நம்ம சொல்லுகின்ற சொல்லில் நெறிய இருக்க வேண்டும், நம்மளுடைய பழக்கத்தில் இருக்க வேண்டும், நம்ம விருந்து உபசரிப்பதில் இருக்க வேண்டும். இந்த மாதிரி எல்லாவற்றிலும் நெறி இருக்கணும். அப்ப அந்த நெறியை படைத்தவன் அவன் தான். ஏன்னா அப்படி இல்லை அப்படின்னா அதை அடையாதவர்களுக்கு, அதை செய்யாதவர்களுக்கு நெறிஞ்சில் படைத்தான். அது முள் போல வந்து அது பாயும். எப்ப பாயும்னா அந்த நெறியோடு இருப்பவர்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா நெறியை வலுவில் ஒரு அடிச்சு திருத்துவான். அப்படி திருந்தலன்னு வச்சுங்க, திருந்துற வரைக்கும் அடிப்பான். அது வெவ்வேறு வகைகள்ல நமக்கு வரும் பொழுது அப்போ அங்கிருந்து, அதனாலதான் சொல்லுவார்கள், துன்பம் இருக்கும் பொழுது அங்க அது என்ன பாடம் சொல்லி கொடுக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால் அந்த துன்பத்திலிருந்து விடுதலை ஆகி விடுவோம். அதுதான் அப்போது நெறியில் வழுவாது இயங்க வல்லார்க்கு. இதை வந்து இப்படி சொல்லலாம், நெறியில் அந்த வழியில் இயங்க வல்லவர்களுக்கு நெறியில் நெறிஞ்சில் வந்து முள் பாயவே பாயாது.
அப்போ நெறி வழுவாமல் இருப்பது, அதாவது அந்த அறநெறியை இறை உணர்வு அதோடு நம்மை தொடர்ந்து இருத்தி வைத்துக் கொள்ளே என்றே இருக்க வேண்டும். மனம் அலைப்பாயலாம், அம்மா சொன்னது போல அது ஒரு மாய நிலைகளும் போகலாம். ஆனா அந்த மறுபடியும் நம்மளை திருத்திக்கணும். அந்த இறை வழியில் நம்மை உணர்த்தி கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அது பாயாமல் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம பார்த்துக்கிறது மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி உள்ளவர்களையும் காக்க முடியும். அதுக்கென்று நம்ம ஒரு பெரிய ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கிறோம். இதை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இதுல நம்ம எவ்வளவு பொறுப்புணர்வோடு எடுத்துக்கிறோம். அந்த பொறுப்புணர்வு என்பது நெறியை காக்க வல்லவர்களாக இருக்கின்ற பொறுப்பு. அப்போதுதான் நம்ம அந்த துன்பத்திலிருந்து விடுதலை நாமும் அடைய முடியும், மற்றவர்களுக்கும் அடைய அதை கொடுக்க முடியும் என்கின்ற அந்த ஒரு அருமையான கருத்தை சொன்ன அருமையான ஒரு திருமந்திரம். அனைவருக்கும் மீண்டும் மகா சிவராத்திரி நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அற்புதமா இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கு சிவராத்திரி, நீங்க நல்லா நல்ல முறையா நடக்கணுங்க. வாழ்த்துக்களுங்க. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு நல்ல சிவராத்திரி இரவை கடந்து வந்திருக்கிறோம். இதுல இந்த மந்திரம் நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றது. கடந்த 2 மந்திரத்துல துறவை நெறியாக பற்றியவர் வாழ்வு எங்கனம் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த பரிசை பத்தி சொல்லிட்டு சுடரொளியாமே அப்படின்னு ஒளி நிறைந்த வாழ்வு, அதாவது ஒளியுடல் கிடைக்க பெறுவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கக்கூடியவனுடைய தன்மையை பத்தி அடுத்த பாடல்ல வந்திருக்கும். அவன் யாரு? அரவன் பிறப்பிலி யாரும் இல்லாதான் அப்படின்னு, அவனுக்கு எந்த பற்றுகளும் கிடையாது, யாரையும் சார்ந்து இல்லை, இப்படி எல்லாம் சொல்றாரு அவருடைய ஒரு தன்மையை. நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போனா அந்த டாக்டர் இத்தனை பட்டம் வாங்கியிருக்காரு, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளவு கேஸ் அட்டன் பண்ணியிருக்காரு, அதுல அத்தனையும் ஜெயிச்சிருக்காருன்னு அவனுடைய தகுதியை சொல்லுவாங்கல்ல, இந்த டாக்டரோட தகுதி. அந்த மாதிரி அந்த துறவு நெறியை அமைத்தவனுடைய தன்மையை இங்க மீண்டும் நமக்கு வலியுறுத்தி சொல்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. துறவுல அவனுடைய தன்மையை சொல்லுவதற்குண்டான தேவை என்ன எழுந்தது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வந்திருந்தா அந்த கேள்விக்கு உண்டான பதில தான் இன்னைக்கு சொல்றாரு. ஏன்னா முதல் பாடல்ல அவனுடைய தன்மையை சொல்லிட்டாரு. அப்போ பிறவி அறுத்திடும் பித்தன் கண்டீரே அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அந்த பிறவியை அறுக்கக்கூடிய பித்தன். அப்போ அவன் அத கூட பித்தருக்கு எல்லாம் ஒண்ணுதான் இல்லைங்களா? அந்த பித்த நிலையில நன்மை தீமையே கிடையாது, இருமை இல்ல, அத்வைதமே இல்ல. அந்த 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 மாதிரி இருக்கக்கூடிய நிலையில தான் அவங்க அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய விஷயம். There was lot of insights into this 2 songs. நம்ம இந்த 2 மந்திரத்திலயும் என்னால வர முடியல, மன்னிக்கணும். அப்போ அதெல்லாம் சொல்லி அந்த இடத்த ரொம்ப காத்திரமா மாத்திட்டு அப்புறம் இப்ப சொல்றாரு, நெறியை படைத்தான் நெருஞ்சில் படைத்தான் அப்படின்னு, அத்தகையவன் படைத்த நெறி. அப்போ இந்த துறவு அப்படிங்கிற ஒரு இடம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருக்கணும். நெருஞ்சில் படைத்தான் அப்படின்னா, இந்த நெருஞ்சில் அப்படிங்கிற வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஏன் அவர் இங்க உபயோகப்படுத்தினாரு அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப ஆழமான ஒரு காரணம் இருக்கிறதா நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா, அந்த துறவு எப்படி ரொம்ப கடினமானதோ அந்த மாதிரி இந்த நெருஞ்சி முள்ளும் ரொம்ப ரொம்ப கடினமானது. அது கால்ல அப்படியே அப்பிடும். எத்தனை பேருக்கு குத்தி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா கிராமத்துல வளர்ந்தவங்க நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். என்னன்னா அப்படி படரும். நம்ம ஒரு ஏதோ தெரியாம கால்ல பட்டா கூட அதை எடுக்க கூட முடியாது. நார்மலா காக்கா முள்ள எல்லாம் குத்திச்சுன்னா நம்மளால அழகா அந்த ஊசியை வச்சு எடுத்துடலாம். ஆனா நெருஞ்சி முள் குத்துனா நம்மளால அந்த முள்ள எடுக்கவே முடியாது. அதுக்கு இந்த கள்ளிப்பால் அடிச்சு அதுவா உழுந்து அந்த இடத்துல சரியானதான் அது வரும். இது ஒண்ணு. ஆனா அந்த நெருஞ்சிக்கு இன்னொரு தன்மை உண்டு. இப்படி படுத்தக்கூடிய, இப்படி மிகுந்த வலியை தரக்கூடிய
கண்ணுக்கு தெரியாத அளவில் இருந்து கொண்டு மிகப்பெரிய துன்பத்தை தரக்கூடிய இந்த நெரிஞ்சலுக்கு இன்னொரு தன்மையும் உண்டு. அது என்ன அப்படின்னா, அது மிக சிறந்த மருத்துவ முறை. நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவோ முறைக்கு அது மருந்தாக அமையக்கூடியது. சித்த வைத்தியத்துல இந்த நெருஞ்சி முள் பொடி செய்து அதை சாப்பிடுறது உடல்ல இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை சரி பண்ணக்கூடியது. அப்போ பாருங்க, எது மிகுந்த துன்பத்தை தரக்கூடியதோ, எது இந்த உடலுக்கு தீங்கை, எந்த உடலுக்கு ஸ்தூலமாக இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய உடலுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடியதோ அதையே பக்குவப்படுத்தி மருந்தாக எடுத்தால் அது சூட்சுமமாக உள்ளுக்குள்ளே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த வியாதிகள்லாம் தெரியாது, அந்த வியாதிக்கு மருந்தாக அமைகிறது. இதுக்குதான் அவர் நெருஞ்சிய பயன்படுத்தினார். திருமூலர் பயன்படுத்துற ஒரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் இருக்கு. நம்ம ரொம்ப எளிதா அந்த இடத்த கடந்து வந்துடவே முடியாது. அப்போ இந்த இடத்துல இந்த நெருஞ்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிறப்பு தான் நெருஞ்சி. பிறந்த அவ்வளோ துன்பம் இல்லைங்களா? நம்ம என்ன பண்றோம், தெரியல அப்படின்னா அதை பக்குவப்படுத்தவில்லை என்றால் அது நெருஞ்சி முள்ளாக நமக்கு கொட்டும். அந்த நெருஞ்சியை நெறிப்படுத்துவதன் மூலமாக அதை பதப்படுத்தி அதை சரி பண்ணி அதை பொடியாக்கி இந்த சூர்ணத்தோட கலக்கும் போது அது என்ன செய்து நம்ம உடலுக்கு மருந்தாக மாறுகிறது. அதுவே மருந்தாக மாறுகிறது. அப்போ இத நெருஞ்சி இப்ப முள்ளுல இருந்து எடுத்துருங்க, தாவரத்துல இருந்து எடுத்துருங்க, பிறவின்னு வச்சுக்கோங்க. இப்போ பிறவினா என்ன நடக்கும், அது நம்ம இந்த துறவை பத்தி அறியல, இறைவனை பற்றி அறியவில்லை, இது வரைக்கும் திருமூலர் சொல்லி கொடுத்த எந்த விஷயத்தையும் நம்ம கத்துக்கல அப்படின்னா இது நெருஞ்சி முள் வாழ்க்கை தான். திருப்பி பிறப்போம். ஏன்னா தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. நம்ம பண்ற இந்த பாவங்கள், நம்ம பண்ற இந்த கர்ம வினைகள் நம்ம கண்ணுக்கே தெரியாது, சேர்ந்துகிட்டே வரும். திருப்பி பிறப்போம், திருப்பி இறப்போம், திருப்பி பிறப்போம், திருப்பி இறப்போம். ஆனால் அதை சரி செய்யக்கூடிய நெறியை படைத்தான். அப்போ அந்த இடத்துல அவன் படைச்சிட்டான். அதை பற்றி கொண்டோம் என்றால் இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்துல வழுவினாலும் உங்களுக்கு தெரியும். வழுவ மாட்டோம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய பஞ்சபூதங்களின் சேர்க்கை, இந்த ஐம்புலன்களின் கூட்டிலிருந்து நம்ம இந்த பஞ்சபூதங்களை சேட்டையிலிருந்து நம்ம வெளிவர்ற வரைக்கும் தப்பு நடக்கும். வெளி வந்த பிறகும் தப்பு நடக்கும். ஆனா அதை பத்தின அந்த ஒரு கான்சியஸ்னஸ், அந்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். அதை தான் அந்த துறவு நமக்கு செய்கிறது. அப்ப இந்த ஐம்புலன்கள் வேலை நிப்பாட்டிடும். அதை நிப்பாட்டுறது ரொம்ப ஈஸி. நான் உண்மையிலே சொல்றேன், ஐம்புலன்களின் வேலையை நிப்பாட்டுறது ரொம்ப ஈஸி. ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி உட்கார்ந்தோம், இல்ல ரொம்ப ஆழமா ஒரு கோயில போய் உட்கார்ந்தோம், ஒரு அரை மணி நேரத்துல மினிமம் ஒரு 20 நிமிஷமாவது நம்மளால நிப்பாட்டிட்டு உட்கார முடியும். இத பிராக்டிஸ் பண்ண 24 மணி நேரமும் கூட நம்மளால செய்திட முடியும். ஆனால் இந்த ஐம்புலன்களில் இந்த பஞ்சபூதங்களோட சேட்டையை நிப்பாட்ட முடியுமான்னா நிப்பாட்ட முடியாது. அதை நெறிப்படுத்துவதற்கு தான் இந்த துறவு. அப்போ அந்த துறவு நெறியில் வழுவின் நெருஞ்சில் முட்பாயும், நெறியில் வழுவின் நெருஞ்சில் முட்பாயும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நெறியில இருந்து வழுவினோம்னா, எந்த நெறியில இருந்து இந்த ஐம்புலன்களின் சேட்டைக்குள்ள போனோம்னா, அதை நிப்பாட்டக்கூடிய பஞ்சபூதங்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் நெருஞ்சில் முட்பாயும். அப்போ உன்னுடைய கர்ம வினை மாறும். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஞானியர்கள் சதா ஏதாவது ஒரு முத்திரையில இருப்பாங்க. இந்த பஞ்சபூதங்களை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்ப நான் பேசினேன், ஐம்புலன்களை நிப்பாட்ட முடியும், ஆனால் ஐம்புலன்களில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களின் சேட்டையை நிப்பாட்ட முடியாது. எப்படி நிப்பாட்ட முடியும் அப்படின்னா அதற்கு தான் இந்த முத்திரைகள். நீங்க பாத்தீங்கன்னா அநேக ஞானியர்கள், துறவியர்கள் சதா ஏதாவது ஒரு முத்திரையில இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சின்முத்திரை மாத்திரம்தான். ஆனா அவ்வளோ விஷயங்கள் முத்திரையில இருக்கு.
அப்ப ஏதாவது ஒரு முத்திரையில அவங்களுக்கு தெரியும் எது எது உடல்ல ஜாஸ்தி இருக்கு, எது சேட்டை செய்யுது, அதை கட்டுப்படுத்துவதற்கு உண்டான அந்த முத்திரையில அவங்க இருப்பாங்க. இந்த 5 விரல்ல 5 பூதங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அந்த 2இன் சேர்க்கைய நம்ம கொண்டே வந்துகிட்டே இருக்கும்போது நம்மளால அந்த இத நிப்பாட்ட முடியும். அப்ப இது எல்லாமே இந்த ஸ்தூலத்துல நடக்கிறது. அந்த மாதிரி அப்ப அந்த பஞ்சபூதங்களின் சேட்டையை நிப்பாட்டி ஐம்புலன்களை அடக்கி அந்த நெறியில் நிக்கலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நெருஞ்சில் முட்பாயும் மீண்டும் பிறவியில் பிறந்து வருவோம். நெறியில் வழுவாது இயங்க வல்லார்க்கு அப்படின்னாக்க அங்கிருந்து வழுகி, இது ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தை தான். அங்கிருந்து பிறண்டு செல்லாமல் இருக்க வல்லார்க்கு நெறியில் நெருஞ்சி முட்பாயகிலாவே அப்படின்றார். அப்போ நெறியின் நெருஞ்சி முள் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அதுக்குமே தடை வராது. எதுக்குமே தடை வராது? அந்த நெறியில நிக்கிறதுக்கே தடை வராது. அந்த நெறியின் நெருஞ்சி முட்பாயகிலாது அப்படின்னா நீ பிறக்கிறது ஒரு பக்கம், அதை விட்டுரு. நீ அந்த தவத்துக்குள்ள போறதுக்கே உனக்கு தடை வராது. அந்த தவத்தை அறமாக செய்வதற்கு கூட உனக்கு பலம் கூடும். அதான் சொல்றாரு, நெறியின் நெருஞ்சி முட்பாயகிலாவே. அந்த நெறிக்கே தவறு வராது. நீ நெறி வழுவுறது அடுத்த காரியம். அந்த நெறியை வழுவக்கூடிய அந்த நெருஞ்சி முள்ளாக கூட உனக்கு விஷயங்கள் உன்னை சேராது. அப்போ நீ விஷயங்களின் பால் ஈர்க்கப்படாமலே உன்னால் அந்த நெறியை தழுவ முடியும். அதுக்கு டைவர்ஷனே வராது. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா நோ டைவர்ஷன். உனக்குள்ள டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது. அந்த நெறியில் நின்று உன்னால் அறத்தை செய்ய முடியும், தவத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. இத இந்த முத்திரையோட வெரி 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 முக்கியமான முத்திரையினுடைய பயனாக நாம் பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான மந்திரம். நான் இடையில முத்திரைகள் பத்தி நிறைய விஷயங்கள் அறிந்து படிச்சேன். அந்த படிச்சதுல திருமந்திரத்துல முத்திரைகள் அப்படின்னு ஒரு சில குறிப்புகள் நான் வச்சிருக்கேன். நிறைய குறிப்புகள். இதெல்லாம் புத்தகமாக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா அதுக்குண்டான காலமோ நேரமோ இல்லை நம்ம கிட்ட. அதனால அப்படியே குறிப்புகளாகவே இருக்கு. அதுல இது மிக மிக முத்திரையின் பயனாக நாம் பெறக்கூடிய, எல்லாரும் எதை பேசுறாங்க அப்படின்னா இந்த உடலுக்கு செய்யக்கூடிய பலன்களை தான் பேசுறாங்க. இந்த ஆன்மாவிற்கு செய்யக்கூடிய பலனாக முத்திரை எங்கனம் செயல்படுகிறதுங்கிறதுக்கு உண்டான முத்தாய்ப்பான ஒரு மந்திரமாக இது அமையும். அற்புதமான மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. மிக அருமை. நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் உதவியா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஐம்புலன்கள் அதை கட்டுப்படுத்துறது நம்ம வெளியில இருக்கிற விஷயங்கள் இல்லையா? அந்த நீங்க உள்ளுக்குள்ள அந்த சேட்டைன்னு சொல்றது, பஞ்சபூதங்களோட சேட்டைன்னு சொல்றது நம்ம எண்ணங்கள், உணர்ச்சிகள், நமக்குள்ள நம்மளையும் மீறி வர விஷயங்கள், அந்த வெளி விஷயமா இல்லாம. அப்படிதான் சொல்றீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதை முத்திரை மூலமா நம்மளால கை கொள்ள முடியும் அப்படின்னு தான் சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். சரிதானுங்கம்மா? சரிதான்மா. அதாவது வாயு மிகுந்தால் ஒரு எண்ணம் வரும். எண்ணம் காற்று மிகுந்தால் வாயு மிகுந்தால், அக்னி மிகுந்தால் உடல்ல அது பாதிப்பு இருக்கும். மன பாதிப்பு தாண்டி உடல்ல ஒரு பாதிப்பு இருக்கும். அந்த மாதிரி நீர் மிகுந்தால் ஒரு தன்மை வரும். அந்த மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் சரியான விகிதத்துல இயங்கிக்கிட்டு இருக்கணும். அது மிகுந்து இன்னும் சொல்ல போனா சரியான விகிதத்துல இயங்கினால் ஒரு பலன் இருக்கும். அது சட்டையில ஆகணும். அந்த சட்டையில ஆகும்போது ஒரு பலன் இருக்கும். அதுதான் துறவு. அப்ப அந்த அது நம்மளுடைய உடல்ல தாக்கத்தை உண்டாக்கும். உடல் தாக்கம் மனதை, இப்ப நம்ம நல்லா இருக்கோம், ஜலதோஷம் வந்துருச்சு, ஜுரம் வந்துருச்சு, உடம்பு முடியல அப்படின்னா நம்ம மனசு வேற மாதிரி இயங்கும், மூச்சு வேற மாதிரி இயங்கும். அப்போ அந்த இடத்துல மனதையும் தாக்குகிறது. மூச்சு முதல்ல உடலை தாக்குறது, உடல் மூச்சை தாக்குறது, மூச்சு மனதை தாக்குறது, மனது எண்ணங்களை தாக்குகிறது. சோ இத்தனையும் சரி பண்ணி அந்த ஆன்மாவில் நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை
நம்மளால கண்டறிய முடியும் எந்த பூதம் அதிகம் இருக்கு இந்த உடலுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதத்தை நம்மளால ஆஹ் கையாள முடியும். அததான் சொல்றேன். நீங்க சரியாதான் புரிஞ்சிருக்கீங்க. நான் அதனோட ப்ராசஸ உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேன். அவ்வளவுதான். நன்றி, நன்றிங்கம்மா. இது ஒரு வழியா இருக்கும். நெறைய பேருக்கு இது இதா இருக்கும். ஏன்னா, இந்த மனத சரி பண்றதுக்கான விஷயம் முத்திரையில பண்ண முடியுங்கிறப்ப, அது அ அ உதவியா இருக்கும். சொல்லுங்க மகேந்திரன் ஐயா, எது சொல்ல வந்தீங்க? ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. நான் இந்த நல்ல ஒரு நாள்ல வந்து அம்மா அந்த இன்டென்ஷனை வச்சது வெகு விரைவில் நிறைவேறணும்னு நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். திருமந்திரத்தில் முத்திரைகள் என்கின்ற உங்களோட புத்தகம் வெகு விரைவில் தயாராகட்டும். எங்க எல்லாருடைய பேரன்பும் பிரார்த்தனையும். நன்றி நன்றி. நிச்சயமா நம்முடைய சமூகத்துக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நன்றி. நன்றிங்க ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாமா? வேற யாரும் எதுவும் கேள்வி இருக்குங்களா? மேபி அம்மா ஒரு ஏதாவது எங்களுக்கு ஓரிரு முத்திரைகள் வந்து சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும். அதாவது எப்பயுமே இந்த மாதிரி பெரியவர்கள் வந்து ஞானிகள் முத்திரையில தான் இருப்பாங்கன்றத சொன்னீங்க இல்லையா? மேபி அதை பத்தின ஒரு சின்ன ஒரு விளக்கமோ இல்ல ஒரு நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஐ நோ இது ஆடியோ வெர்ஷன் செஞ்சு காட்ட முடியாது, ஆனா நீங்க சொன்னீங்கன்னா எங்களால நாங்க தேடி அதை செய்யறதுக்கு முயற்சி பண்றோம். நன்றி. பண்ணலாம் மகேந்திரன் ஐயா. ஒரு செஷன் வச்சுக்கலாம். ஒரு சனி ஞாயிறு செஷன் இருக்கும்ல, அதுல நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா முதல்ல நம்ம எது மிகுந்து இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு ப்ராசஸ். அத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதற்குண்டான முத்திரைகள் ரொம்ப அழகா பண்ணலாம். சொல்றேன் நான். நன்றிங்கம்மா. அந்த மிகினம் குறையினம் நோய் செய்யும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை பேலன்ஸ் பண்றதுக்கு முத்திரை ஒரு பெரிய காரணியா இருக்கும். அதை நீங்க இந்த மாதிரி புலன்கள் ரீதியா அத அடிமைப்படாம மனத்தை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு சொன்னீங்க. சிறப்பு. நன்றி. ஆமா, பண்ணலாம். இன்னும் ஒண்ணு பண்ணலாம். நம்மளுடைய கர்ம வினைகளை கூட நம்மளால முத்திரையின் மூலமாக கழிக்க முடியும். அது 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 ஒண்ணு. ரெண்டாவது, இது வந்து எல்லா இதுலயும் இருக்கு. நம்மளுடைய அந்த தீய எனர்ஜியை கூட நம்மளால வெளியில அனுப்ப முடியும். அத சி எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சி எனர்ஜியை கூட வெளியில நம்மளால இது பண்ண முடியும், வெளியில அனுப்ப முடியும். ரொம்ப அற்புதமான விஷயம் முத்திரைங்கிறத. பேசலாம் நம்ம ஒரு நாளைக்கு, கண்டிப்பா பேசலாம். நல்லதுங்கம்மா. நாங்க பொதுவா வந்து அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம்னாலும் இதை தினசரி வாழ்க்கையில கொண்டு வர்றப்ப நீங்க சொல்றப்ப இன்னும் ஒரு புது முனைப்பு நன்முனைப்பு வருது. நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நிறைவு செஞ்சுக்கலாமா ரத்னகுமாரையா? நிறைவு செஞ்சு மன்னிக்கணும். ஒரே ஒரு நிமிஷம் கௌரிமா. இன்னும் ஒண்ணு கூட பண்ணலாம் மகேந்திரனியா. நம்ம ஒரு கூட்டத்துக்கு போறோம் அப்படின்னாக்கா, அந்த கூட்டத்துல இருந்து வந்தோம்னா நம்ம எப்படி குளிக்கிறோமோ, இல்லைன்னா நம்ம எப்படி அந்த உடை மாற்றி கொள்கிறோமோ, அந்த மாதிரி முத்திரையின் மூலமாக அந்த கூட்டத்துல நிகழ்ந்த அந்த கர்மவினை தொகுப்பை கூட நம்மளால கழுவி விட முடியும். அதுக்கு கூட முத்திரை இருக்கு. திருப்பி நம்ம வந்த உடனே நம்ம கூட்டுக்குள்ள இது என்னோட டொமைன் அப்படின்னு நம்ம டொமைனுக்குள்ள உட்கார்றதுக்கு கூட நமக்குள்ள முத்திரைகள் இருக்கு. அது கூட பண்ணலாம். அதனால முத்திரைகள் மேல ஆர்வம், அதாவது பார்வை வருது அப்படின்னாலே நம்ம வந்து உள்ளுக்குள்ள ஒடுங்க ஆரம்பிக்கிறோம், உள்ள ஒரு விஷயத்த தேட ஆரம்பிக்கிறோம்னா, அதாவது தேட ஆரம்பிக்கிறது இல்ல, உள்ளுக்குள்ள இருந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். அதனால அற்புதமான ஒரு விஷயத்த நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறீங்க. நன்றி. அற்புதம் அம்மா, அற்புதம். நன்றி. ரத்னகுமாரையா நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நன்றி மகேந்திரன் ஐயா கிட்ட கேட்டு கூடிய விரைவில் ஒரு செஷன் வைங்க. கேட்க ஆர்வமா இருக்கு. நன்றி. நிறைவு செய்து கொள்வோம். திருமந்திரம் கேட்க, போத, பயில, அறிவில், உணர்வில் தூய்மையும், ஆன்ம உணர்வும், துணிவும், சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும், சிவன் மீது உண்மையான உணர்வு வருதலும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகையை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து
கருத்துக்களை கூறிய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மேம்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சாசன நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.